அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீனிவாசன் சமையல். இன்னைக்கு ஸ்ரீனிவாசன் சமையல்ல நம்ம மேஜிக் புல்லட் இதனுடைய அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ என்னங்கிறத பார்க்க போகிறோம். நாங்கள் மஸ்கட்ல இருந்து இந்தியாவுக்கு வரதா முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ என்னுடைய சேனலுக்காக சில ப்ராடக்ட்ஸ் எனக்கு தேவைப்பட்டது, அதனால நான் இதை வாங்கினேன். இது கிட்டத்தட்ட 55 மில்லியன் புல்லட்ஸ் விற்பனை ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ இதனுடைய டீட்டெயில்ஸ் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். இது 400 வாட்ஸ் பவர் இதுக்கு தேவைப்படுது. இதில் கிரைண்ட் பண்ணலாம், சாப் பண்ணலாம், பிளெண்ட் பண்ண முடியும். இது கூட ஒரு சின்ன ரெசிபி புக்கும் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதில் பாருங்கள், இதில் என்னென்ன அட்டாச்மெண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு பவர் பேஸ் இருக்குது, அது கூடவே ஒரு பெரிய டால் கப் இருக்குது, 2 ஷார்ட் கப்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அது கூட 2 டைப் ஆஃப் பிளேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃப்ளாட் பிளேட் ஒன்று கொடுத்துருக்காங்க, கிராஸ் பிளேடு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதோட ரீசீலபிள் லிட்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம திருப்பி மூடி வச்சு பயன்படுத்த முடியும். அதோட ஒரு சின்ன ரெசிபி புக் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராடக்ட் யூஎஸ் மேக் அப்படின்னு போட்டிருந்தாங்க. இப்போ பாருங்கள், இவ்வளவு விதமான ரெசிபிஸ் நம்ம செய்ய முடியும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சில இன்டர்நேஷ்னல் ரெசிபிஸும் நம்ம செஞ்சுக்க முடியும். ஹோமோஸ், கிரேட்டட் சீஸ், கிரவுண்ட் காஃபி, சல்சா, காக்டைல்ஸ், ஸ்மூதீஸ், பெஸ்டோ சாஸ், இந்த மாதிரி ஐட்டங்களும் நம்ம இதில் ஈஸியாக செய்ய முடியும். ஏன்னா இந்த ஒவ்வொரு ரெசிபீஸ்க்கும் நம்ம ஒவ்வொரு விதமாக கிரைண்ட் பண்ணணும். அதுக்கு இந்த புல்லட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், இதில் எந்தெந்த விதமாக நம்ம அரைச்சிக்க முடியும்னு சொல்லிட்டு இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதாவது சாப் பண்ண முடியும், மிக்ஸ் பண்ண முடியும், பிளெண்ட் பண்ண முடியும், அது கூடவேவும் விப் பண்ணிக்கலாம், கிரைண்ட் பண்ணிக்கலாம், மின்ஸ் பண்ணிக்கிடலாம். இது எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப கொஞ்சமாக நம்ம அரைக்கிறதுக்கு இந்த மேஜிக் புல்லட் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதனால தான் இந்த ப்ராடக்ட் நான் செலக்ட் பண்ணேன். வாங்க இப்போ மேஜிக் புல்லட் நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இது பாருங்க, முதல்ல ஒரு யூசர்ஸ் கைட் கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த ப்ராடக்டை இந்த மாதிரி ஒரு நல்ல பாக்ஸில் ரொம்ப சேஃபாக பேக் பண்ணியிருந்தாங்க. இப்போ இதை நம்ம பிரிக்கலாம். இப்போ பாருங்கள், அதில் இருக்கக்கூடிய அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே இதில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. இது லிட்டு, அந்த ஜாருக்கு இருக்கக்கூடிய லிட்டு. இது 2 ரீசீலபிள் லிட்ஸ். இது ப்ளக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இது சேஃப்டிக்காக 3 பின்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கும் ஒரு நாப் கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், இதுதான் அந்த ப்ராடக்ட்டு. இதில் பவர் பேஸு, அதே மாதிரி ஜார்ஸு, 2 ஜார்ஸு, ஒரு பெரிய ஜார், அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. இது பாருங்கள், இது ஒரு சின்ன ஜார். இது அதுக்கு அடுத்த ஒரு ஜார். இது இருக்கிறதுலே பெரிய ஜார். இதுதான் பவர் பேஸ். இது நல்லா ஹெவியாக இருந்துச்சு பவர் பேஸு. பாருங்கள், இதுதான் இந்த பவர் பேஸ் நல்லா ஹெவியாக இருக்கிறதுனால இது மூவ் ஆகாது நம்ம ஒர்க் பண்ணுறப்ப. அதே மாதிரி இந்த 3 பாயிண்ட்டும் பார்த்திங்கன்னா சேஃப்டி லாக். இது நம்ம உள்ளே வச்சுட்டு லெஃப்ட் சைடு டேர்ன் பண்ணிட்டோன்னா லாக் ஆகிக்கிடும் ஜாரு. அதனால் நம்ம பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. அதே மாதிரி லெஃப்ட் சைடு நல்லா ப்ரெஸ் பண்ணி லாக் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக ஓட்ட முடியும். இந்த சைடில் ஒரு வென்டிலேஷன் ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் எல்லாமே சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கம்ப்ளீட்டாக கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி லைட்டாக நம்ம மேலே ப்ரெஸ் பண்ணோன்னு சொன்னோன்னா நம்ம லைட்டாக சாப் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சாப் பண்ணிக்க முடியும். ஃபுல்லாக லாக் ஆகிறதுக்கு கம்ப்ளீட்டாக லெஃப்ட் சைடு டர்ன் பண்ணணும். இதில் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருந்தாங்க. ஜாரினுடைய யூசேஜ் எப்படி இருக்குது, அதை நம்ம எப்படி பயன்படுத்தணும், சேஃப்டி பர்பஸ் என்னென்ன இருக்குது, அந்த சேஃப்டி ரூல்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருந்தாங்க. இப்போ பாருங்கள், இதுதான் அந்த 3 ஜாரு. ஒரு பெரிய ஜாரு, 2 சின்ன ஜார் கொடுத்துருந்தாங்க. அது கூடவேவும் பிளேட்ஸ் 2 கொடுத்துருந்தாங்க. இந்த 2 பிளேட்ஸை நம்ம எல்லா ஜார்ஸுக்கும் அட்டாச் பண்ணிக்க முடியும். ரொம்ப சூட்டபிளாக தான் இருந்துச்சு. எல்லா ஜார்ஸுக்குமேவும் நான் செக் பண்ணி பார்த்துட்டேன்.
ரொம்ப கொஞ்சமாக அரைக்கிறதுக்கு வந்து இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப குயிக்காக வந்து அரைச்சிட முடியும். சேனல்ஸ் வச்சுருக்கிறவங்களுக்கு வந்து இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதனால தான் நான் முக்கியமாக வாங்கினேன். இது வந்து ஒரு கிராஸ் பிளேடு, இன்னொரு பிளேடு வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து ஃப்ளாட் பிளேடு. ஏதாவது நீங்கள் சாப் பண்ணுற மாதிரியான விஷயங்களுக்கு வந்து இது பயன்படுத்திக்க முடியும். இல்லாட்டி பிளெண்ட் பண்ணுறது அதுக்கும் பயன்படுத்த முடியும். இந்த ஃப்ளாட் பிளேடும் 2 ஜாருக்குமே வந்து பொருத்தமாக இருந்தது. அது கூடவேவும் இந்த மாதிரி 2 ரீசீலபிள் லிட்டு கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த லிட்டினுடைய பயன்பாடு என்னென்னா, இதை வந்து நம்ம அரைச்சிட்டு இந்த மாதிரி மூடி வச்சுக்கிட முடியும். இப்போ ஏதாவது பவுடர் பண்ணுறோம் அப்படின்னா அதெல்லாம் நம்ம இந்த மாதிரியே வந்து ஸ்டோர் பண்ணிக்க முடியும் கிச்சனில். அதுக்கு வசதியாக இந்த மாதிரி 2 லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த லிட் வந்து எல்லா ஜார்ஸுக்குமே வந்து பொருத்தமாக இருந்தது. அப்படியே ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு கண்டெய்னராகவும் நம்ம பயன்படுத்திக்க முடியும். அதனால் இந்த 2 லிட்டு கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த ரிங்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னோன்னா, நம்ம அதை அப்படியே ஏதாவது ஒரு ஸ்மூதி எல்லாம் மேக் பண்ணுறோன்னா அதை அப்படியே நம்ம ஒரு ஜாராக யூஸ் பண்ணிவிட்டு, ஒரு கப் மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ட்ரிங்க் பண்ண முடியும். அதனால் வந்து அந்த லிப் ரிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து ஸ்மூதியோ இல்லை வேறு ஏதாவது ஜூஸஸ் மேக் பண்ணுறப்ப இதை நம்ம அப்படியே பயன்படுத்திக்க முடியும், ஒரு கிளாஸ் மாதிரி. அதனால் இந்த 2 ரிங்ஸ் வந்து இதனுடைய சேர்ந்து கொடுத்துருந்தாங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. படுத்துறதுக்கு உண்டான லிட்டு நம்ம 2 பர்பஸ்க்காகவும் இதை வந்து பயன்படுத்திக்க முடியும் இந்த ஜார்ஸை. இப்போ பாருங்கள், இது 2 கண்டெய்னராக வச்சுக்கலாம் இந்த மாதிரி. இது வந்து ரீசீலபிள் லிட்டு. இந்த லிட்டை பயன்படுத்தி நம்ம அதை ஒரு கிளாஸாகவும் பயன்படுத்திக்க முடியும். அந்த எட்ஜஸ் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்குது. இது ஒரு நல்ல வசதியாக இருக்கும். இப்போ இந்த பவர் பேஸில் நம்ம ஒரு ஜாரை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வலது பக்கம் இப்படி திருப்பணும் அப்படின்னு சொன்னான்னா இது அப்படியே நல்லா ஃபிட் ஆகிக்கிடும். நம்ம கண்டினியூஸாக வந்து அரைக்கிறதுக்கு இந்த மாதிரி செஞ்சோன்னா லாக் ஆகிக்கிடும் ஜாரு. நம்ம கோர்ஸ் கன்சிஸ்டன்சியில் அரைச்சா போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லேஸாக வந்து டாப்பில் ப்ரெஸ் பண்ணால் போதும், கோர்ஸ் கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடச்சிடும். இந்த மாதிரி லாக் ஆகிறப்ப வந்து ரொம்ப சேஃபாக இருக்கும். இது வந்து ரிலீஸ் ஆகாது ஈஸியாக. மிக்ஸியை ஆஃப் பண்ணால் தான் வந்து இதை நம்ம ரிலீஸ் பண்ண முடியும். கொஞ்சமாக அரைக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஒரு பயனுள்ள ஒரு ப்ராடக்ட்டு. அது மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் இது வந்து இருந்தது. இந்த மேஜிக் புல்லட் வந்து நான் லூலு ஹைப்பர் மார்க்கெட்டில் வாங்கினேன். இதனுடைய ப்ரைஸ் வந்து 20 ரியால்ஸ். இப்போ 20 ரியால் அப்படின்னு சொன்னேன்னா நம்ம கரன்சிக்கு வந்து கிட்டத்தட்ட 4000 ரூபாய். இங்கே என்ன ரேட்டில் இது விற்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. நான் இது வந்து லூலு ஹைப்பர் மார்க்கெட்டில் வாங்கினேன். இதுதான் வந்து அதில் கொடுத்துருந்த கம்ப்ளீட் அட்டாச்மெண்ட்ஸு. இப்போ இந்த மேஜிக் புல்லட்லேயும் வந்து இதை விட பெரிய சைஸ் இருந்துச்சு. ஆனால் எனக்கு அது வந்து தேவைப்படலை. அதனால தான் நான் சின்ன சைஸ் வாங்கினேன். அது வந்து கிட்டத்தட்ட 78 ரியால் வரைக்கும் ரேட் போட்டிருந்தாங்க. இப்போ இந்த ப்ராடக்ட்னுடைய லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இது கூடவேவும் ஒரு யூசர்ஸ் கைடு கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து இந்த ப்ராடக்ட் நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே தெளிவாக கொடுத்துருந்தாங்க. அது கூடவேவும் கொஞ்சம் ரெசிபிஸ் கொடுத்துருந்தாங்க. அப்புறமா வந்து சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து என்னென்ன அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவாக கொடுத்துருந்தாங்க. இது நம்ம நல்லா பொறுமையாக படித்து பார்க்குறப்ப இது நமக்கு நல்லா புரிய வரும். இப்போ நாங்கள் இந்தியாவுக்கு வந்துட்டோம் அப்படிங்கிறதுனால எந்த லக்கேஜ் எங்கே இருக்குன்னே தெரியல. அவ்வளவு கன்ஜஸ்டடாக இருக்குது. அதனால தான் கண்டினியூஸாக என்னால் அப்லோட் பண்ண முடியல. ரொம்ப ரொம்ப சாரி. நான் இனிமேல் கண்டினியூஸாக வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் எப்பயும் போல் உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் நம்மளுடைய சேனலுக்கு கொடுக்கணும். மறக்காமல் ஸ்ரீனிவாசன் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தினம்தோறும் திருமண விருந்து உங்கள் ஸ்ரீனிவாசன் சமையலில். தேங்க்யூ.